அனைவருக்கும் வணக்கம். தாவேகாவுடைய உத்தேச அமைச்சரவை பட்டியல்னு ஒன்று சமூக வலைத்தளங்களில் உலா வந்துக்கிட்டு இருக்கு. அந்த அமைச்சரவை பட்டியலை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. மாடு வாங்குறதுக்கு முன்னாடியே கயிறை வாங்கி வச்சானா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பாருங்களேன், எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கானுங்கன்னு. அமைச்சரவை பட்டியல்லாம் ரெடி பண்ணி போடுறானுங்கன்னா அப்போ ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கானுங்க. மே 4ஆம் தேதி என்னென்னலாம் ஆக போகுதோ. தன்னுடைய கட்சி தோத்ததுக்கு பிறகு அணில் குஞ்சுகள் எத்தனை பேர் சாவ போகிறானுங்களோ தெரில. உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சி தோல்வி அடைஞ்சதுன்னு சொன்னால் செத்து போகிற நிலமையில் இருக்கக்கூடியவனுங்களே இப்போ தான் நம்ம பார்க்குறோம். சூசைடுக்கு ஏதாவது ப்ரிவென்ஷன் இருக்கா அப்படின்றத பார்த்து ஏதாவது பண்ண வேண்டியது இருக்குது இவனுங்களுக்காகலாம். அந்த அளவுக்கு இருக்குது ஒரு கட்சி. என்ன கான்ஃபிடெண்ட்டாக இருக்கானுங்க இவனுங்க ஜெயிச்சிருவோன்னு. அமைச்சரவை லிஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கானுங்க பாருங்கள். விஜய்க்கு உள்துறை, மகளிர் நலன், குழந்தைகள் மேம்பாடு. என்னங்கடா இது? கட்டுன மனைவியையும் பெத்த குழந்தைகளையும் தெருவோட அம்போன்னு விட்டவனுக்கு மகளிர் நலன், குழந்தைகள் மேம்பாடு. நல்லா இருக்குடா டேய். இட்டுன்னு போகிறவர் இருக்கார் இல்லையா, புஷி ஆனந்துக்கு போக்குவரத்து துறை. நிர்மல்குமாருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் காரவன். அந்த நபருக்கு பார்த்தீங்கன்னா பிற்பட்டோர் நலத்துறை. அடடடா, ஆர்எஸ்எஸ் காரனுக்கு எப்படி இது? என்ன இது ஒன்றும் புரியலையே. மற்ற பல் டாக்டருக்கு பால் வளத்துறை. லெப்ட் பாண்டிக்கு சட்டத்துறையாம். ரவுடி பயலுக்கு, பிரபல ரவுடிக்கு சட்டத்துறை. அம்பேத்கர் மாதிரியே இருக்கக்கூடிய அந்த நபர் இருக்கான் பாருங்கள். இந்த தனியாக போய் டீ எல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தானே, சார் டீ குடிங்க சார்னு டீ குடிக்கிறவர்கிட்ட டீ கொடுத்துக்கிட்டு, டீ குடிச்சிக்கிட்டு இருக்கிறவர்கிட்ட டீ குடிக்க சொல்லிக்கிட்டு தன்னந்தனியாக வாக்கு சேகரிப்புலலாம் ஈடுபட்ட அந்த நபருக்கு பட்டியலினத்தவர் துறை. என்னங்க இது? என்னங்க இவனுங்க? மே 4ஆம் தேதி வரைக்கும் இவனுங்க பண்ணக்கூடிய அட்டூழியங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம சகிக்க வேண்டியது இருக்குங்க. கொஞ்சம் சீக்கிரமாக தான் ரிசல்ட்டு சொல்கிற மாதிரி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். மே 4ஆம் தேதி வரைக்கும் இவனுங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குங்க. எல்லா துறையும் இருக்குது, முக்கியமான ஒரு துறை இல்லையே. திமுக மேல் பழி போடும் துறை. எது நடந்தாலும் திமுக மேல் பழி போட வேண்டும் அப்படின்னு ஒரு துறை இருக்கணும்ல, அந்த துறையை காணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான துறை. இது மட்டும் இல்லாமல் விஜயோடைய வீட்டில் பதவியேற்பு விழா பற்றியெல்லாம் ஆலோசனை பண்ணியிருக்காங்க இந்த தாவேகாவுடைய நிர்வாகிகள் கூட சேர்ந்து. ரொம்ப கொடுமையாக இருக்குங்க இந்த செய்திகளெல்லாம் பார்க்குறப்போ. ஐயோ, ஏன்டா இப்படி ரிசல்ட்டை இவ்வளோ தள்ளி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு இருக்குங்க. இன்னும் முக்கியமான ஒரு 2 பேரை காணுமே. தாவேகாவுக்கு ஆதரவாக உசுரை கொடுத்து கத்தி பேசக்கூடிய லொயலாமணியையும் ராஜ்மோகனையும் காணுமே. அதுலேயே அந்த லொயலாமணி பாவங்க, வேட்பாளர் சீட்டும் எதுவும் கொடுக்கல. இப்போ என்னென்னா இந்த அமைச்சரவை பட்டியல்லையும் காணும். அந்த நபரை ரொம்ப ஓரங்கட்டுறாங்க போல இருக்குது தாவைகள். சரி, ரொம்ப பாவமாக இருக்குது. இந்த உத்தேச அமைச்சரவை பட்டியல்லாம் ரெடி பண்ணுறானுங்க. இந்த உழைப்பை தேர்தலில் ஏதாவது போட்டிருந்தால், அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்ஐஆரில் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல போட்டிருந்தா ஏதாவது உருப்படியாக ஓட்டாவது போட முடிஞ்சிருக்கும். உருப்படியாக பண்ணுற வேலையெல்லாம் விட்டுட்டு அமைச்சரவை பட்டியல் நேரம் அவங்க ஆட்சி தான் அமைப்பாங்க. வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க, அரசியல்லாம் பண்ணவே மாட்டோம். நாங்கள் என்னத்துக்கு பண்ணோம்? நாங்கள் நேரம் ஆட்சி தான் பிடிப்போம். ஆட்சி பிடிச்சி தான் எல்லாத்தையும் மாற்றுவோம். நாங்கள் இருக்கிறதையெல்லாம் இன்னும் பின்னாடி நோக்கி தரன்னு இழுத்துட்டு போகிறதுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஜய் தன்னுடைய பெத்த மகளையே அரசியல் லாபத்திற்காக எப்படி யூஸ் பண்ணியிருக்கார் அப்படின்றத இப்போ பாருங்கள். விஜயோடைய மகள் இருக்காங்க இல்லையா, அவங்க விஜயோடைய பிரச்சார புகைப்படம் வச்சு ஏதோ ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. கண்ணே கண்ணே கன்னிமையே அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டு உண்டு. விஜய் கூட அழுவார் இல்லையா இந்த ஜனநாயகன் படத்தில் ஒரு பாட்டில். அந்த பாட்டை ஏதோ ஸ்டோரியில் போட்டு அவங்க விஜய்க்கு ஏதோ சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணானுங்க. அப்புறமா தான் உண்மையாலுமே விஜயோடைய மகள் தான் அந்த ஸ்டோரியை போட்டிருக்காங்களா அப்படின்னு போய் எல்லாரும் செக் பண்ணுறப்போ அந்த ஐடியாவே காணும். டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிடுச்சு அந்த ஐடி. ரூட் மாஃபியாவை வச்சு ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி என்னமோ விஜயோடைய மகள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறானுங்க. எல்லாத்தையும் வச்சு அரசியல் பண்ணியாச்சு. கட்டுன மனைவி, பெத்த பிள்ளைங்க, விஜயோடைய சோம்பேறித்தனம் முதற்கொண்டு எல்லாமே விஜய் அரசியல் பண்ணியாச்சு. 41 உயிர்கள் எதையுமே விடலை, எல்லாத்தையும் வச்சு அரசியல் பண்ணிட்டாப்புல விஜய். இதுக்கு மேலே என்ன தான் இருக்குது விஜய் அரசியல் பண்ண? என்னத்தை வச்சு அரசியல் பண்ணாலும் இங்கே எதுவுமே எடுபட போகிறது கிடையாது. தேர்தலில் தோற்றதுக்கு பிறகு தாவேக்காலேருந்து அஃபீஷியலாகவே இது வருங்க. இந்த மாதிரி ஒரு போஸ்டர் வரும். தாவேக்கா அலுவலகம் தற்காலிகமாக மூடப்படுகிறது. மீண்டும் 2029 பாராளுமன்ற தேர்தல் 1 மாதம் முன்பு திறக்கப்படும். குறிப்பாக நண்பீஸ் அலுவலகம் பக்கம் வராதீங்க. அரசியலுக்கு விடுமுறை. உங்கள் புரிதலுக்கும் ஒத்துழைப்புக்கும் நன்றி. அடுத்ததான் ஒரு பெண்ணுங்க, இந்த அரசு நலத்திட்டங்கள்லாம் இருக்குது பாருங்கள், அது இந்த 1000 ரூபாயெலாம் கொடுப்பாங்க பாருங்கள். அது விஜய் 2800 நம்ம கொடுப்பேன்னு சொல்லியிருக்கார் இல்லையா, அது விஜய் சொந்த காசில் எடுத்து கொடுக்க போகிறாராம். ஒரு பெண் சொல்கிறாங்க, தாவேக்காவை ஆதரிக்கக்கூடிய பெண். பாருங்களேன், மூஞ்ச பார்த்து கண்டிப்பா போடுவாங்கண்ணா. அவர் விட்ட மேனிஃபெஸ்டோ பாத்தீங்களே, செம்ம இம்ப்ரெஸ் ஆயிட்டேனா. இது வரைக்கும் யாருமே எல்லாம் பாருங்க
நான் 8000 ரூபாய் கூப்பன் தரேன், நான் 10,000 ரூபாய் தரேன் தான் சொன்னாங்க. அதெல்லாம் அந்த சீனே கிடையாது. விஜய் கூட 2500 நான் கொடுக்குறேன் உதவிக்காக அப்படின்னு. ஆமா, நீங்க தப்பா. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்ட்டாரு அவரு. அவர் தானா, அவர் தான். என்னம்மா சொல்கிறீங்க? விஜய் வந்து அவர் வந்து சொந்த காசை கொடுக்க போகிறாராம். எப்படி கொடுக்க முடியும்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் கொடுக்கணும்னா எத்தனை லட்சம் கோடி வேணும்? விஜயே வந்து ஏதோ 600 கோடியோ நம்ம தான் கணக்கு காட்டியிருக்காரு. வெறும் 600 கோடி சொத்து மதிப்பை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் எப்படி விஜய் காசு கொடுப்பாரு? என்ன மாதிரியான அரசியல் புரிதல் இது? இந்த பொண்ணு இப்படி பேசுனது இனிமேல் இந்த பொண்ணை துரத்திக்கிட்டே வரும். இன்னும் இவ்வளோ தற்கொலையாவாக இருப்பாங்க? படித்த பொண்ணு வேற. இந்த அடிப்படை புரிதல் கூட கிடையாதா? ஒரு கவர்மெண்ட்டுனா எப்படி ரன் ஆகும்? ஒரு முதலமைச்சருடைய வேலை என்ன? முதலமைச்சர் வந்து அவருடைய சொந்த காசை வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா? கவர்மெண்ட்டுடைய திட்டங்கள் எதன் அடிப்படையில் வருது? யாருடைய காசுல இருந்து வருது? எந்த விதமான அடிப்படை புரிதலும் இல்லாமல் இவ்வளோ தற்கொலைத்தனமாவா இருப்பாங்க? இவ்வளோ மட்டமான அறிவு வச்சுக்கிட்டு தான் விஜய்க்கு ஓட்டு போடணும், விஜய் இங்கே எல்லா மாற்றத்தையும் கொண்டு வந்துருவாருன்னு சொல்கிறதெல்லாம் இந்த மட்டமான அறிவு வச்சுக்கிட்டு தானே? விஜய் என்னமோ உலகத்திலேயே விஜய் தான் 1ஆம் நம்பர் பணக்காரன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களா? இலான் மஸ்கா விஜய்? விஜய் வந்து பணக்காரன், அவ்வளோதான். அவன் ஒன்றும் பெரிய ரொம்ப டாப் லெவல் பணக்காரெல்லாம் கிடையாது. இவங்களுக்குலாம் பாருங்களேன், அந்த சினிமா மோகத்தில் விஜய் என்னமோ ரொம்ப பெரிய பணக்காரன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் 10 பணக்காரங்க லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டால் கூட விஜய் அதில் கூட வர முடியாது. எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் கவர்மெண்ட் போடுற பட்ஜெட், கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு அலோகேட் பண்ணக்கூடிய பட்ஜெட்டுன்றது லட்சம் கோடிகளில் இருக்கும். லட்சம் கோடிகள், கோடிகள் கூட கிடையாது, லட்சம் கோடிகள். அவ்வளோ அமௌண்ட்டை வந்து ஒருத்தரால் எப்படி வந்து கொடுக்க முடியும்? என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களாம்மா? அதுவும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வேற சொல்கிறாங்க இந்த பெண்மணி. விஜய் தன்னுடைய சொந்த காசில் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. பாருங்களேன், இந்த கான்ஃபிடென்ஸ் தான் நமக்கு பிடிச்சிருக்கு. நம்ம ஒரு விஷயம் பேசுகிறப்ப அதை பற்றி நமக்கு ஃபுல்லாக தெரியலை அப்படின்றப்போ நம்ம கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாட்டோம். கொஞ்சம் நமக்குள்ள கேள்விகள் இருக்கும். நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோமா, கரெக்டாக சொல்கிறோமா அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்கும். ஆனால் இவங்க பாருங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க. என்னமோ ரொம்ப நல்லா தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறாங்க. விஜய் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் பாருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா? அவர் சொன்னதுனாலேயே நம்ம தப்பாக பேசுகிறோமா சரியாக பேசுகிறோமா கான்ஃபிடென்ட்டாக இருப்போம் அப்படின்றத ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. கான்ஃபிடென்ட்டாக உத்தேச அமைச்சர் பட்டியல் ரெடி பண்ணுறாங்க. கான்ஃபிடென்ஸை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சமாவது அறிவுன்னு ஒன்று இருக்கணும். அறிவு இருந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் வேறு லெவலாக இருக்கும். அறிவே இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக இருந்து என்ன பிரயோஜனம்? விஜய் வந்து இவனை பார்க்க வரக்கூடிய மக்களுக்கு 5 ரூபா 10 ரூபா தண்ணி பாட்டில் கூட கொடுக்க மாட்டான் சொந்த காசுலேருந்து. பெத்த பிள்ளைங்களுடைய பேரையே கடனில் எழுதி வச்சுருக்கான். 4 லட்சம் ரூபா மகளுக்கு, 8 லட்சம் ரூபா பையனுக்கு, கட்டின மனைவிக்கு 12 கோடி ரூபா கடன் லிஸ்ட்டில் எழுதி வச்சுருக்கான். இவங்களுக்குலாம் நான் எவ்வளோ கடன் கொடுத்துருக்கேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படியே அள்ளி தூக்கி கொடுத்துருவான். என்ன, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தாங்க, இந்த பொண்ணு என்ன தான் படிச்சிருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணுங்க. என்னதான் படிச்சிருக்கு, இவ்வளோ அறிவாக இருக்காங்களே, ஐயோ சும்மா தற்குறின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னார் இல்லையா? தற்குறின்னு சொல்லாமல் வேற எப்படி சொல்கிறது? தற்குறின்னு சொன்னால் மட்டும் கோபம் வந்துடுது. சும்மா தற்குறியாக தானே இருக்காங்க இவங்க எல்லாம். ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.